சென்னை தெற்கு மாவட்ட கழகத்திற்கென்று ஒரு தனி பெருமை உண்டு, தனி சிறப்பு உண்டு. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற சைதாப்பேட்டை தொகுதி இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தில் தான் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு பொது வாழ்க்கைக்குள்ள நான் காலெடுத்து வைக்கும் பொழுது முதலாக என்னை வைத்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக கிண்டி பகுதியில் நடத்தியது இந்த சென்னை தெற்கு மாவட்டம் தான். முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய கழக தலைவர்களுக்கும் சென்னை தெற்கு மாவட்டம் என்றால் எப்பொழுதுமே ஒரு தனி பாசம், தனி பிரியம் உண்டு. அதே போலதான் எனக்கும் அந்த பாச உணர்வோடு தான், பிரியத்தோடு தான் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கின்றேன். இன்னொரு பெருமை என்னன்னா, தமிழ்நாட்டிலே முதலாக 23 அணிகள் புதிதாக நியமிக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஐடி கார்டு போட்டோ பொருத்தப்பட்ட ஒரு ஐடி கார்டு கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2700 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான கூட்டம் தமிழ்நாட்டிலேயே நடத்துகின்ற முதல் மாவட்டம் இந்த சென்னை தெற்கு மாவட்டம் தான். சென்னை திமுகவோட கோட்டைனா அதுக்கு அடித்தளமா விளங்கக்கூடியது இந்த சென்னை தெற்கு மாவட்ட கழகம் தான் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே ஒரு சாட்சி. சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முதல்ல தொடங்கிய இயக்கம்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பே கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைச்சு கொடுத்தாங்க. அந்த குழுவில் நான் இருக்கேன், அரசு பாரதிய நபர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி களத்துல தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தொகுதி பார்வையாளர்களையும் நம்முடைய தலைவர் அவர்கள் நியமிச்சாங்க. இந்திய ஒன்றியத்திலே வேறு எந்த இயக்கத்திற்கும் கழகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா அதனுடைய கழகத்திற்கு தான் இருக்கு. அதுதான் கழகத்துடைய 23 சார்பு அணிகள். ஆக சார்பு அணிதானே அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. தலைமை கழகம் உங்களை சார்ந்து இருப்பதால் தான் உங்களுக்கு பேர் சார்பு அணி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் குறைந்தது ஒரு 100-150 வாக்குகள் உங்களுடைய கைகளில் இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான அவசியத்தை யாராலையும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. ஆகவே ஒரு 4 பூத் 5 பூத் அப்படின்னு உங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதை நீங்க தீவிரமா கவனம் செலுத்தி அதுல களப்பணி ஆற்றுங்க. உங்களுடைய பணியை, கடமையை நீங்கள் சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயமா உரிய நேரத்தில் அதற்கான அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. கழகம் ஆட்சி அமைஞ்சது 4 வருஷத்துல ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு தாலுகா, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு வீடு, ஏன் ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊடகங்களும் உண்மையை சொல்லுமான்னு தெரியாது. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகமா மாறி நம்முடைய கழகத்துடைய சாதனைகளை, அரசினுடைய செயல் திட்டங்களை, கழகத்துடைய கொள்கைகளை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். 200 தொகுதிகளுக்கு மேல வேணும் அப்படின்னா சென்னை தெற்கில் உள்ள அந்த 5 தொகுதியிலிருந்து அதற்கான கணக்கை நாம் தொடங்க வேண்டும். அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் 100% இல்ல 200% உழைக்க தயாராக இருக்க வேண்டும். எப்படி தேர்தல் பணிகளை முதல்ல தொடங்கணுமோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போதும் நம்முடைய அணிதான் முதல் இடத்துல வரணும் அப்படிங்கறத நீங்கள் மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும்.